ஹலோ, ஹாய். ஸோ நம்ம வந்து ப்ரீவியஸ் வீடியோல வந்து இந்த ஃபாண்ட் குரூப் இருக்குல்ல, இந்த ஃபாண்ட் குரூப் வந்து எப்படி நம்ம யூஸ் பண்றதுன்னு பார்த்தோம். எப்படி பெருசா பண்றது, சின்னது பண்றது, அதே மாதிரி பேக்கிரவுண்டு, ஃபாண்ட்ஸ், கலர்ஸ் இது எல்லாமே வந்து எப்படி அப்ளை பண்றதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல வந்து அலைன்மென்ட் குரூப்ப வந்து டக்குன்னு பார்த்துடலாம். இது வந்து ரொம்ப டீப்பா போக மாட்டேன். முடிஞ்ச அளவுக்கு வந்து புரிய வைக்கிறதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாமே பார்த்துடலாம். இது வந்து இத ஸ்டார்ட் பண்ணதுக்கு வந்து இங்க ஒரு சின்ன டேட்டா இருக்கு. அத நான் வந்து இங்க பேஸ்ட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இந்த டேட்டா வேணும்னாக்கா, கீழ வந்து கமெண்ட்ஸ்ல போட்டிருக்க கமெண்ட்ஸ்ல வேணாம். நான் உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸெல் ஷீட் தரேன். அத ஓப்பன் பண்ணிட்டு இங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து அந்த டேட்டா இங்க பேஸ்ட் பண்றேன். இப்போ நான் பேஸ்ட் பண்ண டேட்டால வந்து என்ன இருக்குதுன்னா, எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் ஜான்வரின்னு இருக்கு. எம்ப்ளாயி நேம் இருக்கு, டிபார்ட்மெண்ட், சேலரி, அட்டெண்டன்ஸ் அப்புறம் ரிமார்க்ஸ். இந்த இந்த கன்டென்ட் எல்லாமே என்கிட்ட இருக்கு. சரியா? இப்போ வந்து நான் ஃபர்ஸ்ட்டு உங்களுக்கு டேட்டா எப்போ யார் உங்களுக்கு அனுப்பிச்சாலும் வந்து இல்ல சில சர்வர்ஸ்லேருந்து டவுன்லோட் பண்ணும்போது வந்து இந்த ப்ராப்பரா இருக்காது. சில சமயத்தில வந்து பெருசா இருக்கும், சின்னதா இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். நான் வந்து டேட்டா பேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து ஃபர்ஸ்ட்டு பண்றது வந்து எப்பவுமே வந்து எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிருவேன். செலக்ட் பண்ணிக்கிறதுக்கு வந்து இங்க மேல போனாக்கா இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். எல்லா காலம்ஸும் செலக்ட் பண்ணணும். செலக்ட் பண்ணிட்டு டபுள் கிளிக் பண்ணா அது ஆட்டோமேட்டிக்கா அட்ஜஸ்ட் ஆயிரும். அட்ஜஸ்ட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வேணா திரும்ப அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து இங்க இருக்குல்ல. டாப் அலைன், மிட் அலைன் அப்புறம் வந்து பாட்டம் அலைன் இருக்கு. இந்த எக்ஸாம்பிள வந்து காமிக்கிறதுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ல காமிக்க முடியாது. நான் வந்து அது எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கு வந்து என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் நான் என்னோட 2 செகண்ட் காலம மட்டும் நான் பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணிட்டு இப்போ பார்த்தாக்கா இங்க எம்ப்ளாயி நேம்னு இருக்குல்ல. இந்த எம்ப்ளாயி நேம வந்து கீழ இருக்கு இப்போ பாட்டம்ல. இங்க இருக்கிற ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் டாப் லைன் குடுத்தா இது வந்து மேல போயிரும். அதே மாரி வந்து டிபார்ட்மென்ட்க்கு வந்து சென்டர்ல வரணும்னா, மிடில் லைன் குடுத்தாக்கா மிடில்ல போயிரும். இது வந்து பாட்டம் அலைன். ஆல்ரெடி இது கீழ இருக்கிறதுனால நான் இங்க வந்து இதனால வந்து இதுக்கு எந்த சேஞ்சஸும் நான் பண்ணல. நான் வந்து திரும்ப இத வந்து சின்னது பண்ணிக்கிறதுக்கு முன்னாடி வந்து சப்போஸ் இங்க இது மாரி பெருசா இருந்தா தான் அது என்னோட இது சாரி என்னோட செல் வந்து பெருசா இருந்தா தான், அதே மாரி ரோஸ் வந்து பெருசா இருந்தா தான் இத அப்ளை பண்ண டிஃபரன்ஸ் தெரியும். அதுவே இது வந்து சின்னதா இருந்துச்சுனாக்கா அந்த டிஃபரன்ஸ் தெரியாது. அதே மாரி வந்து நெக்ஸ்ட் இருக்கிற ஆப்ஷன்ஸ் வந்து அலைன், லெஃப்ட் அலைன், சென்டர் அப்புறம் வந்து ரைட் அலைன் இருக்கு. இது வந்து சில கம்பெனிஸ்ல இல்ல வந்து டிஃபால்ட்டாவே சில பேர் ஃபார்மேட்ல, சில பேர் வந்து டிஃபால்ட்டாவே வந்து ஒரு ஸ்டாண்டர்ட் ஃபாலோ பண்ணுவாங்க. அதாவது சேலரில வந்து நம்பர்ஸ் எப்பவும் ரைட்ல இருக்கும். அதே மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வந்து ஆ இந்த கன்டென்ட்ஸ் எல்லாம் வந்து லெஃப்ட்ல இருக்கும். இல்லனாக்கா நேம்ஸ் வந்து லெஃப்ட்ல இருக்கும். இல்ல சென்டர்ல இருக்கும். அந்த மாதிரி சூஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ரெஃபரன்ஸ வச்சுட்டு நான் வந்து சின்ன ஒரு ஃபார்மேட்ட வந்து ரெடி பண்ணிக்க போறேன். இப்போ வந்து எம்ப்ளாயி நேம் வந்து எனக்கு லெஃப்ட்ல இருக்கு. நீங்க கிளிக் பண்ணாக்கா என் லெஃப்ட்ல போயிரும். சப்போஸ் ராஜா இது எல்லாமே வந்து லெஃப்ட்ல தான் இருக்கு. நீங்க ஒரு வாட்டி கிளிக் பண்ணி லெஃப்ட்ல வச்சுக்கிறத. ஏதாவது மிஸ்டேக் பண்ணா கண்ட்ரோல் பிரஸ் பண்ணிட்டு Z பிரஸ் பண்ணா அது வந்து நார்மல் ஆயிரும். டிபார்ட்மெண்ட் வந்து எனக்கு சென்டர்ல வேணும். அதுக்கு இது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிட்டு எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிட்டு சென்டர் கிளிக் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி வந்து சேலரி வந்து இங்க ரைட்ல வேணும். கொஞ்சம் ஓப்பன் பண்ணாக்கா சேலரி வந்து இங்க இருக்கு. பட் நம்பர்ஸ் எல்லாமே இங்க இருக்கு. எனக்கு சேலரி இந்த டெக்ஸ்ட் கூட ரைட்ல வேணும். அதனால வந்து ரைட் ஹேண்ட் கிளிக் இது கூட வந்து ரைட்ல வந்துரும். அட்டெண்டன்ஸ் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். இது வந்து அட்டெண்டன்ஸ் வந்து சென்டர்ல இருக்கு. பிரசன்ட், ஆப்சென்ட் எல்லாமே எனக்கு வந்து சென்டர்ல வேணும். இப்போ தான் நம்மளோட ஷீட்ல அதாவது நம்மளோட கன்டென்ட் இல்ல டேட்டா வந்து கிளீனா ஒரு அசைன் ஆகிக்கிற மாதிரி பார்க்கலாம். ரிமார்க்ஸ் கூட எனக்கு வந்து சென்டர்ல வேணும். அதே மாதிரி லேட் ஆர் டியூ டு டிராஃபிக் வந்து கூட எனக்கு சென்டர்ல வேணும். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணா கூட கிளியரா சென்டர்ல இருக்கு பார்க்கலாம். இங்க வந்து நெக்ஸ்ட் ஆப்ஷன் பார்த்தாக்கா இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓரியன்டேஷன்னு. இது வந்து சில சமயத்துல யூஸ் ஆகும். பட் ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்காக இங்க பார்த்துடலாம். எனக்கு கீழ வந்து இங்க சேலரின்னு இருக்கு இல்லையா? சப்போஸ் இங்க சேலரி வந்து கொஞ்சம் சின்னதா இருந்துச்சுன்னா அந்த காலம் இந்த மாதிரி இருக்கும். இன்னும் சின்னது பண்ணாக்கா இந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகாது. ஸோ நான் என்ன பண்ணேன்னா இங்க கிளிக் பண்ணிட்டு இந்த ஓரியன்டேஷன் ஓப்பன் பண்ணிட்டு ஆங்கிள் கவுண்டர் கிளாக் வைஸ் ஒரு வாட்டி கிளிக் பண்ணா இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிரும். இது வந்துட்டு ஹெடர்ஸை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறது கூட சில பேர் யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி யூஸ் பண்ண சப்போஸ் இது வந்து எப்போ யூஸ் ஆகும்னு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிரிண்ட்ஸ் எடுக்கும்போது வந்து சில சமயத்தில் வந்து இடம் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுனாக்கா, அதாவது ஷீட்டை தாண்டி டேட்டா போகிறதா இருந்தாக்கா, அந்த மாதிரி சுச்சுவேஷன் நம்ம வந்து இந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதை விட்டு எனக்கு தெரிஞ்சு எதுக்கும் யூஸ் ஆகாது. இல்லை ப்ரெசன்டேஷனில் பிபிடியில் யூஸ் பண்ணும்போது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக காமிக்கிறதுக்காக தான் இது யூஸ் பண்ணுவாங்க. பட் நார்மல் டேட்டாலலாம் அது யூஸ் பண்ண மாட்டாங்க.
அதனால நான் வந்து இதை ஜஸ்ட்டு திரும்ப நார்மலுக்கு சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இங்கே இருக்கிற டேட்டாஸ் பார்த்துட்டோம், இது பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் வந்து இன்டென்ட். இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வந்து ப்ராக்டிக்கலாக பார்த்துடலாம். இப்போ வந்து இங்கே டிபார்ட்மெண்ட் இருக்குது இல்லையா, டிபார்ட்மெண்ட்டை ஒரு கிளிக் பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். இப்போ ஹெச்ஆர் காப்பி பண்ணுறேன், இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஹெச்ஆர் கீழே வந்து எந்த எம்ப்ளாயீஸ் வருவாங்கன்னு பார்த்தாக்கா நான் வந்து ஒரு 3 செலக்ட் பண்ணிக்கிறேன். இது வந்து ரேண்டமாக சூஸ் பண்ணுறது தான். அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸுக்குள்ளே வந்து யார் வராங்கன்னு பார்த்தா இந்த 3 பேரை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்படி இந்த மாதிரி இருக்குதுல்ல. இப்போ வந்து இது எல்லாமே நான் சென்ட்ரல் லைன் பண்ணலாம், இல்லை லெஃப்ட் லைன் பண்ணலாம். ஆனால் என்ன பண்ணாலும் வந்து ஒரு ஃபார்மேட் மாதிரி இல்லை. இப்போ எங்கள் டிபார்ட்மெண்ட் வந்து சென்ட்ரல் லைன் பண்ண முடியும், ஹெச்ஆரை வந்து லெஃப்ட் லைன் பண்ணியிருக்கிறேன். இந்த மாதிரி இருக்கும்போது வந்து எனக்கு வந்து டிஃப்ரென்ஸ் தெரில. அதாவது ஹெச்ஆருக்கோ பேருக்கோ ரெண்டுமே வந்து ஒரே மாதிரி தான் தெரியுது. ஸோ இந்த மாதிரி சிச்சுவேஷனில் வந்து எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியணுன்னாக்கா நான் வந்து அரவிந்துக்குள்ளே போயிட்டு இந்த ஃபஸ்ட்டில் வந்து 2 ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிவிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணால் அது கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். அதே மாதிரி பாலாக்குள்ளே போயிட்டு இந்த மாதிரி டபுள் கிளிக் பண்ணிட்டு டபுள் ஸ்பேஸ் ப்ரெஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணால் இது மாதிரி வரும். இது வந்து 1, 2 டேட்டா இருந்தால் பண்ணலாம். ஒரு வாட்டி ஸ்பேஸ் கொடுத்துட்டு பண்ணலாம். நான் வந்து Ctrl+Z ப்ரெஸ் பண்ணிவிட்டு ரிவர்ஸ் போகிறேன். ஸோ ஒரு வாட்டியும் ஸ்பேஸ் கொடுத்துட்டு நம்ம பண்ண முடியாது இல்லை. அந்த மாதிரி சிச்சுவேஷனை வந்து நான் ஜஸ்ட் இந்த டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு 3 டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு நான் வந்து 4 இன்டென்ட் கொடுத்துக்கிறேன், 2 இன்டென்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து இது ஆட்டோமேட்டிக்காக 2 இன்டென்ட் வந்துருச்சுங்க. அதே மாதிரி வந்து இந்த 3 பேருக்கும் வந்து அதே மாதிரி ஆப்ஷன் 2 வாட்டி கிளிக் பண்ணாக்கா இங்கே வந்து கொஞ்சம் முன்னாடி வந்துடும். ஸோ இப்போ எப்படி டிஸ்பிளே ஆகுதும், டிபார்ட்மெண்ட் இருக்குது, டிபார்ட்மெண்ட்டில் ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் இருக்குது. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் கீழே வந்து அரவிந்த், பாலா, சுரேஷ் வந்து 3 பேர் இருக்காங்க. அதே மாதிரி வந்து ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது கீழே வந்து பாஸ்கர், வினய், சுமன் வந்து இந்த 3 பேருமே வந்து இதுக்குள்ளே வருவாங்க. ஒரு ஃபார்மேட் மாதிரி டிஸ்பிளே ஆகும், அவ்வளோதான். அதுக்காக இன்டென்ட் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா வேறு ஒரு ப்ராக்டிக்கல் எக்ஸாம்பிள்ஸ் நிறைய இருக்குது. இப்போ வந்து அதுக்குள்ளே போகிறது தேவையில்லை. எக்ஸ்பிளைன் பண்ணதுக்காக தான் ஜஸ்ட் போட்டு காமிச்சேன். இதை வந்து நான் டிலீட் பண்ணிக்கிறேன். டிலீட் பண்ணிவிட்டு அவ்வளோதான், வேறு எதுவுமே ஆப்ஷன்ஸ் கிடையாது. நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து மர்ஜ் அண்ட் சென்டர், அப்புறம் வந்து ரேப் டெக்ஸ்ட்டு. இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து நான் இந்த செல்லை வந்து சின்னது பண்ணால் இது வந்து என்ன ஆகுதுன்னா இதுக்குள்ளே போயிடுது, இல்லைனாக்கா இந்த பக்கம் வெளியே வருது. இப்போ இருக்கு இல்லையா, ஈக்குள்ளே தான் எங்கே இது ரெண்டுமே இருக்கணும். இந்த பக்கம் வந்து பாதி டேட்டா காணும். இந்த மாதிரி சுச்சுவேஷனில் வந்து ரேப் டெக்ஸ்ட் கொடுத்தா என்ன ஆகுனா அந்த கண்டென்ட் வந்து அதுக்குள்ளவே வந்துடும். அது ஒரு செல்லுக்குள்ளே எவ்வளோ பெரிய டேட்டா இருந்தாலும் சின்னதாக ஷ்ரிங்க் பண்ணிட்டு ஒரே செல்லுக்குள்ளே வந்துடும். இதுவும் அதே சுச்சுவேஷன் தான். நம்மக்கிட்ட நிறைய டேட்டா இருக்குது, அந்த செல்லு ஒரு முக்கியமான செல் இருக்குது, அது தெரிஞ்சே ஆகணும். ஆனாலும் ஸ்பேஸ்க்குள்ளே நம்ம அட்ஜஸ்ட் பண்ணணும். அந்த மாதிரி சுச்சுவேஷன் வந்து ரேப் டெக்ஸ்ட் யூஸ் பண்ணாக்கா இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எனக்கு வந்து இது தேவைப்படாது. ஸோ அதனால் வந்து அது ஒரு வாட்டி கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுற போயிடும். அதே மாதிரி இதை கிளிக் பண்ணிவிட்டு ரேப் டெக்ஸ்ட் கிளிக் பண்ணால் அதுவும் போயிடும். இதை வந்து டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு வந்து இந்த டேட்டா வந்து டிஸ்பிளே ஆகும். மர்ஜ் அண்ட் சென்டர் வந்து எப்போ யூஸ் ஆகும்னா, இப்போ என்கிட்ட ஒரு செல் இருக்குது. இந்த ஒரு செல்லு இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் ஜனவரின்னு இருக்கு இல்லையா. இப்போ நான் வந்து டபுள் கிளிக் பண்ணாக்கா என்ன ஆகுது, இந்த டிபார்ட்மெண்ட்டு, ஹெச்ஆர் எல்லாமே சின்ன டேட்டா. அதாவது இங்கே எக்ஸ்ட்ரா ஸ்பேஸ் இருக்குது இல்லையா, இதெல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ண முடியும். பட் இந்த ஒரு பெரிய எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ்னு இருக்கிறதுனால வந்து நம்மளோட காலம் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ அதனால் வந்து இப்போ ப்ராப்பராக நம்ம டிஸ்பிளே பண்ணுறோம், ஒருத்தருக்கு வந்து இது அனுப்புகிறோம், மெயில் அனுப்பும்போது வந்து ப்ராப்பராக க்ளீனாக அழகாக தெரியறதுக்கு வந்து என்ன பண்ணலான்னாக்கா, இந்த எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் ஜானுவரின்னு இருக்கிறத வந்து 1, 2, 3 செல் இருக்குது. இந்த 3 செல்லும் சேர்த்துட்டாக்கா நம்மளுக்கு வந்து இங்கே வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்பவே ஃப்ரீ ஆயிரும். அது பார்க்கறதுக்கும் அழகாக இருக்கும். அதனால தான், அதாவது கிளியராக இருக்கணும். பேசிக்காக வந்து ப்ரெசன்டேஷன் நம்ம பண்ணும்போது வந்து யாராக இருந்தாலும் அவங்களுக்கு பார்த்த உடனே புரியணும். அதுதான் அவங்க வந்து டீட்டெயிலாக பார்க்க மாட்டாங்க. அவங்களுக்கு வேணுமா இருக்கிறது வந்து ப்ராப்பராக டக்குன்னு பார்க்கணும் அவங்களுக்கு. அதுதான் மெயின் கோலு. ஸோ அதனால் வந்து எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸு ஜான்வரின்னு இருக்கு இல்லையா, அதை 3மே செலக்ட் பண்ணிவிட்டு அங்கே வந்து மர்ஜ் அண்ட் சென்டர் ப்ரெஸ் பண்ணாக்கா ஒரு வாட்டி கிளிக் பண்ணியிருந்தாலும் இது எல்லாமே 3 ஒன்றா வந்துடுச்சு. இப்போ நான் வந்து இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணாக்கா அலைன்மெண்ட்டு சேஞ்ச் ஆயிரும். இப்போ என்னாச்சுன்னா எம்ப்ளாயி நேம்குள்ளே வந்து இதெல்லாமே வந்துடுச்சு. டிபார்ட்மெண்ட்டு, சேலரி, அட்டெண்டன்ஸு இது ஒரே ஒரு சேஞ்சஸ் பண்ணதால வந்து மிச்சம் இருக்கிற டேட்டாமே எல்லாமே வந்து ப்ராப்பராக அலைன் ஆயிடுச்சு. இது வந்து ப்ரெசென்ட் பண்ணதுக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலான்னா இவங்க இருக்கிற எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நான் போல்டு பண்ணிக்கிறேன். Ctrl+B ப்ரெஸ் பண்ண ஷார்ட்கட்டு. போல்டு பண்ணிவிட்டு நான் கொஞ்சத்தை பெருசு பண்ணிக்கிறேன். ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தேவையான மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்.
அட்ஜஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி எம்ப்ளாயி நேம் இதுக்குமே நான் போல்டு பண்ணிக்கிறேன். இதை கூட நான் போல்டு பண்ணிட்டேன். போல்டு பண்ணிவிட்டு வந்து அதே மாதிரி திரும்ப நான் அட்ஜஸ்ட் பண்ணிடுறேன். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ண போகிறோம்னாக்கா இது எல்லாமே செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற ஃபாண்ட்டுக்குள்ளே போனால் பார்டர்ஸ்க்குள்ளே வந்து இந்த ஆப்ஷன் இருக்கும், ஆல் பார்டர்ஸ். இதை ஒரு வாட்டி கிளிக் பண்ணாக்கா பார்டர்ஸ் அப்ளை ஆயிரும். அதே மாதிரி வந்து எம்ப்ளாயி அட்டெண்டன்ஸ்க்கு அதே மாதிரி அப்ளை பண்ணாக்கா எல்லா பக்கமே வந்துடும். அது வேணாம், அதுக்கு பதிலாக வந்து நான் அவுட் சைட் பார்டர்ஸ் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தாக்கா நம்மளோட டேட்டா வந்து ஃபார்மேட்டில் கரெக்டாக இருக்குது, பார்க்கறதுக்கு வந்து ரீடபிளாக இருக்குது. அதாவது பார்த்தோன்னா டக்குன்னு இங்கே எம்ப்ளாயி நேம் வந்து சின்னதாக இருக்குது. இங்கே வந்து நான் டபுள் கிளிக் பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தாக்கா எம்ப்ளாயி நேம், டிபார்ட்மெண்ட், சேலரி, அட்டெண்டன்ஸ் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து டிஸ்பிளே ஆயிடுச்சு. அவ்வளோதான். இது வந்து நம்ம வந்து என்னென்ன பண்ணணும் இது எல்லாமே வந்து அலைன்மெண்ட் குரூப்பில் வந்து கவர் ஆயிடுச்சு. உங்களுக்கு இதுக்கு ரிலேட்டடாக வந்து ஏதாவது டவுட்ஸ் ஏதாவது இருந்தாக்கா கீழே வந்து கமெண்ட்ஸில் கேளுங்க. நான் வந்து உங்களை நெக்ஸ்ட் வேறு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.